ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரிகேஷன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு வந்துட்டு வீடியோ வருது. அண்ட் there is a lot of questions. நான் வந்துட்டு ஒரு லாங் பிரேக் எடுத்திருந்தேன் இந்த மீடியால இருந்து. நாட் லைக் டோட்டலி மீடியான்னு இல்லை, பட் யூடியூப்ல வந்து vlog பிகாஸ் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். அதனால வந்துட்டு கரெக்டா vlogs எல்லாம் ஷூட் பண்ண முடியல. இன்னொன்னு எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன், என்ன ஆச்சு, உங்களுக்கு சேஃபா இருக்கீங்களா? ஸோ தீஸ் ஆர் த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்னோட கமெண்ட்ஸ்ல வந்துட்டு நிறைய கேட்டிருந்தது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன் நண்பர்களே, நல்லா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன். அண்ட் சேஃபா இருக்கேன்னா அஃப்கோர்ஸ் டேம் ஷுர் நான் சேஃபா இருக்கேன். அண்ட் எங்க இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு தான் இப்போ வந்து நம்ம ஆன்சர் பண்ண போறோம். ஸோ எங்க இருக்கீங்க அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்துட்டு ஒரு பெரிய கொஸ்டினா இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வந்துட்டு இந்த லா அப்படிங்கிறத வந்து நான் என்னோட ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் சூஸ் பண்ணி படித்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து சொல்லியிருப்பேன், என்னோட சின்ன பொண்ணா இருக்கும் போது வந்துட்டு எனக்கு வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து யார்கிட்ட கேட்டாலும் நான் லாயர் ஆக போறேன்னு சொல்லிட்டேன். சின்ன பொண்ணு இல்லை, லைக் ஒரு 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 ஆசையா சொல்லிட்டு இருந்தேன். அதை வந்து நான் வந்து ஸ்கூல் டைம்ல எல்லாம் வந்து ஒரு 11th 12th அப்பெல்லாம் வந்து அதோட ஏமா ஷேர் பண்ணலாம். லைக் பேங்க் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணும், அதுதான் என்னோட ஏமா இருந்துச்சு. ஆனா நான் இந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம், பிஎஸ்சி பிசிக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு அந்த சின்ன பிள்ளையில இருந்த ஒரு ஆசை வந்து ட்ரிகர் ஆகி, ஓகே ஒரு நல்ல விதமா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணதுதான் இந்த லா. ஆனா அது படிக்க ஆரம்பிச்சு அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்கும் போது என்னாச்சுன்னா, ஏன் நம்ம இந்த லைனை வந்து பர்ஃபெக்டா சூஸ் பண்ணக்கூடாது? லைக் எல்லாமே கரெக்டா நம்ம ஜஸ்ட் போறோம், கிளாஸ் அட்டன் பண்றோம், எக்ஸாம் முடிக்கிறோங்கிறத தாண்டி ப்ராக்டிஸ் அண்ட் தென் ஒரு சர்க்கிள், ஒரு நல்ல ஒரு சீனியர் கிட்ட ஒரு நல்ல ஒரு ஜூனியர் அட்வொகேட்டை நம்ம வந்துட்டு படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஜாயின் பண்ணி அதை பத்தி இன்னும் நிறைய கத்துக்கிட்டு லைக் அதுல வந்து ரொம்ப ஆர்வம் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனா என்னால வந்துட்டு எங்க டிராவல் சம்மர் டிராவல் வருது. ஸோ நிறைய பேர் டிராவல் பண்ணி படிக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லாததான் உனக்கு அப்படின்லாம் சொல்லலாம். லைக் எல்லாருமே ஒரே மாதிரி பிறக்கல, எல்லாருக்குமே ஒரே மாதிரி எல்லா விஷயங்களுமே கிடையாது. ஸோ சில பேர் டேக்கிள் பண்றாங்க அப்படின்னா அஃப்கோர்ஸ் நானும் டேக்கிள் பண்ணேன், 1.5 years டேக்கிள் பண்ணேன். பட் என்னால வந்து ஒரு ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மாதிரி இருந்துச்சு. லைக் இந்த மீடியா லைஃப்பும் நான் கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும், அது போக இதுவும் ஹேண்டில் பண்ணணும். ஸோ ரெண்டுமே கம்ப்ளீட்டா பண்ண மாதிரி தெரியல. லைக் மீடியா வந்து எப்பவுமே அது முதல்ல இருந்து ஒரு ஹாஃப் தான், ஆனா அது போக தான் மிச்ச ஸ்டடீஸ் எல்லாம் அந்த பிசிக்ஸ் படிக்கும் போது இருந்துச்சு. ஆனா எனக்கு சுத்தமா சொன்னாம போனா டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமாச்சு ஒரு இடைப்பட்ட காலத்துல. என்னால இந்த மீடியாலையுமே கரெக்டான டெலிவரபிள்ஸ் கரெக்டா டைமுக்கு கொடுக்க முடியல. ஸ்டடீஸும் பாத்தீங்கன்னா செம்ம டயர்ட் ஆயிடுது, அந்த அளவுக்கு என்னால முடியல. அண்ட் ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் சுத்தமா இல்ல. அண்ட் அது எல்லாமே சேர்ந்து அப்படியே மண்டே போட்டு அடைச்சி எனக்கு வந்து முடியல. ஸோ அப்போ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். லைக் எப்படியா நம்ம வந்து நான் எங்க இருக்கேன், எப்படி இருக்கேன்னா நான் சேஃபா இருக்கேன். பட் நான் எங்க இருக்கேன்னா நான் திருநெல்வேலியில இருந்து இப்ப படிக்கிறதுக்காக திருநெல்வேலியில இருக்கிறேன். ஸோ இங்கதான் இருக்க திருநெல்வேலியில. அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு நம்ம தங்குறதுக்கான பிளேஸ் வந்துட்டு சர்ச் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதுலதான் நம்ம வந்து டோட்டல் பிஸியா இருந்துச்சு. ஸோ என்னோட பர்சனல் லைஃப் வந்துட்டு அது வேற, மீடியா லைஃப் வேற, ஓகேங்களா? பட் என்ன வந்து நிறைய பொண்ணுங்க வந்து நீங்க போல்டா இருக்கீங்க, நீங்க நல்லா படிக்கிறீங்க, எப்படி எல்லாம் பண்றீங்கன்ட்டு லைக் லிட்டரலா ஒரு ஒரு 10% சில பேரை வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ற அப்படிங்கிறப்போ கண்டிப்பா ஐ ஹாவ் டு ஷேர் அட்லீஸ்ட் சம்திங். இல்ல என்ன நடக்குது அப்படிங்கிறது, லைக் நாட் ஹோல் திங் பட் கொஞ்சம். ஸோ அதான் நிறைய பேர் வந்துட்டு என்னை பத்தி நிறைய பேர் வந்து அக்கறையா கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதான் நண்பர்களே. லைக் நான் எதை பர்சனலா ஃபேஸ் பண்ணுமோ ஐ ஃபேஸ் இட் பர்சனலி. தட் won't be shared in this social media at all, ஓகேங்களா? ஸோ அதை பத்தி நீங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் I'm not gonna open my mouth regarding those things, okay? பட் நான் என்னோட ஸ்டடீஸ் குறித்தும் இனிமே நான் வந்து லால வந்து என்னென்ன வந்து பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தியுமே ரெகுலரா I'll share a lot of motivation videos. Stay tuned for that.
அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா இன்னொரு குட் நியூஸ் என்னன்னா, நான் வந்துட்டு ஒரு லா ஃபிலிம்ல கூட ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ லைக் இந்த கடல்ல நீந்தித்தான் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்துலயுமே வந்து முழுசா இறங்கிடலாம். லால முழுசா இறங்கிடலாம். மீடியா வந்து நம்ம சைட்ல வச்சுக்கலாம். லைக் ஃபார் ஒரு சப்போர்ட்டா வச்சுக்கலாம். அது போக லாவை மெயினா ஃபுல்லா இறங்கிடலாம். இப்போ நான் திருநெல்வேலி லா காலேஜ்ல படிக்கிறேன். ஸோ திருநெல்வேலியிலேயே வந்துட்டு நான் இருக்கிறதுனால எனக்கு டைம் மேனேஜ்மெண்ட் செமையா இருக்கு. என்னால நல்லா ரெஸ்ட் எடுக்க முடியுது, என்னால கரெக்டா சாப்பிட முடியுது, என்னால கரெக்டா டிராவல் பண்ண முடியுது, என்னால கரெக்டா படிக்க முடியுது, என்னால கரெக்டா ஐ மீன் என்னோட மீடியாவையும் என்னால கரெக்டா ஹேண்டில் பண்ண முடியுது. இது போக என் சந்தோஷத்துக்கு என்னால பெயிண்டிங் பண்ண முடியுது. I can literally do everything which I want because I have a lot of time. டைம் நண்பர்களே, காலம் பொன் போனதுங்கிற காலம் பொன் போன்றதுங்கிற மாதிரி நல்லா இருக்கு. யா, நிறைய டைம் இருக்கு, ஃப்ரீயா இருக்கு. என்ன நானே தான் வந்துட்டு சமைக்க வேண்டியதா இருக்கு. ஸோ நம்மளோட யூடியூப் சேனலுமே இப்ப பாத்தீங்க அப்படின்னா லைக் குக்கிங் வந்துட்டு மாறப்போகுது. லைக் பிகினர் வந்து எப்படிலாம் வந்து குக் பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும். செம்ம ஃபன்னா. நான் நிறைய வீடியோ வந்து ஷூட் பண்ணி வச்சிருக்கேன். ஐ ஹேவ் டு எடிட் இட். ஸோ அதை எடிட் பண்ணிட்டு நான் வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவேன். மறக்காம பாருங்க. அண்ட் நான் வந்து இப்போ வந்து ஓரளவு செட் பண்ணிட்டு தான் லைக் நான் இருக்கிற இடத்த எனக்கு ஏத்த மாதிரி நான் செட் பண்ணிட்டு தான் நான் இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். பட் அதை செட் பண்ண நான் எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ண அப்படிங்கறத வந்துட்டு நான் வந்து ஆல்ரெடி விளாக்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் மினி விளாக்ஸ் கூட இருக்கு. அதெல்லாம் நான் வந்து ஷேர் பண்றேன், பாருங்க. ஆனா நான் வந்து லிட்ரலி பேக் டு மை டயட் ஃபேஸ்ங்கிற மாதிரி வந்துட்டு இப்போ டயட் ஃபுட் வந்து எப்பவும் நான் தான் சமைச்சு சாப்பிடுறேன். ஸோ அதே மாதிரி தான் இப்போ நான் வந்து திரும்ப ஹெல்த்தியா இடையில நான் சொன்னேன் இல்லையா, கொஞ்சம் அன்ஹெல்த்தியா நான் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் குவான்டிட்டி வந்துட்டு மேனேஜ் பண்றது இல்லை. பட் இப்போ வந்து சூப்பரா மேனேஜ் பண்றேன், அளவா சாப்பிடுறேன், கேலரி டெபிசிட்ல இருக்கேன். ஏமா நீ பட்டியா கிடக்குறத வந்துட்டு கேலரி டெபிசிட் சொன்னீங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம உடம்புக்கு தேவையான அளவு புரோட்டீன் ஃபைபர்னு கரெக்டான அளவு கரெக்டா இன்டேக் பண்ணிட்டு இருக்கேன். லைக் ஓவர் ஈட் பண்ணாம. அண்ட் இருக்கிறது இப்படி இருந்துட்டு ஜஸ்ட் மெயின்டைனிங் இந்த 50 kgs இருக்குன்னா அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். யா, ஸோ அவ்வளவுதான் நண்பர்களே. நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். ஓகேங்களா? ஸோ எங்க இருக்கீங்க, என்ன ஆச்சு? சில விஷயங்கள் ஐ டோன்ட் வாண்ட் டு ஷேர் because it's not the platform that I should share. ஓகேங்களா? ஸோ அதனால பாத்தீங்கன்னா ஓகே, நான் என்னோட படிப்புக்காக ஐ ஹவ் டேக்கன் அ பிக் ஸ்டெப். ஸோ இந்த ஒரு பெரிய ஐடியா வந்து நான் வந்து ஒரு நல்ல விஷயமா நல்ல இதுல வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பா ஐ ஷைன் பிரைட்டர் தென் எவர். இனி வர வீடியோஸ்ல வந்து வில் see a lot of cooking videos and cleaning, arranging, decorationsனு. ஸோ என்னோட ஸ்பேஸை எனக்கு ஏற்ற மாதிரி நான் கிரியேட் பண்றதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அந்த ஜேர்னி வந்துட்டு உங்க கூட நான் ஷேர் பண்ணுவேன். அண்ட் 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 வேற என்ன சொல்றது? ஸோ நான் காலேஜ்க்குலாம் நல்லா ரெகுலரா கரெக்டா போய்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்க வந்து நிறைய பேர் சேஃபான்னு கேட்கீங்க. நான் ரொம்பவே சேஃப். நான் திரும்ப சொல்றேன், ரொம்பவே சேஃப். நான் நல்லா காலேஜ் போறேன். எனக்கு எக்ஸாம் நான் கரெக்டா முடிச்சிருக்கேன். என்னோட ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். வைவால நடந்துட்டு இருக்கு. ஸோ எல்லாமே சூப்பரா போய்கிட்டு இருக்கு. ஐம் அப்சல்யூட்லி சேஃப் நண்பர்களே. ஸோ வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஸோ கடவுள் இருக்காங்க, ஏசப்பா இருக்காங்க. என்னோட லைக் நான் ஒருத்தர் அப்படி பிடிச்சிட்டு இருக்கு அப்படின்னா ஏசப்பா மட்டும்தான். இப்பவும் சொல்லிடுறேன், என்னோட ஸ்பிரிச்சுவல் லைஃப், என்னோட ஒரே நம்பிக்கை கடவுள், ஏசப்பா. ஸோ அவங்க மட்டும் நான் அவங்ககிட்ட மட்டும்தான் பேசுறேன். அவங்க தான் என்னோட ஃபியூச்சரை வந்து கண்டிப்பா எனக்கு ஏத்த மாதிரி அவங்க அமைச்சு கொடுப்பாங்க. லைக் ஐம் கோனா ஷைன் பிரைட்டர். அவ்வளவுதான் நண்பர்களே. பிக்கியா ஷைன்ஸ். நான் எந்த ஒரு நினைவுல வந்து போட்டோ வச்சு அந்த பேர் வச்சனோ அதுக்கு ஏத்த மாதிரி கடவுள் என்னை இது வரைக்கும் வச்சிருக்காரு, இனியும் வைப்பாரு, இதை விட நல்லாவே வைப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ இந்த ஜேர்னி எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கே ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்கு. ஸோ எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நல்லபடியா எல்லாமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்றோம். அண்ட் இதுதான் நிறைய பேருக்கு ஷேர் பண்ண சொல்லியிருந்தேன் ஆக்டிவ் ஆகலன்னு. பட் அட்லீஸ்ட் நான் வந்துட்டு வீக்லி ட்வைஸாவது vlog போடுறதுக்கு வந்து ட்ரை பண்றேன். இப்ப இதை போட்டுட்டு அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரெகுலரா வருமாலாம் எனக்கு தெரியாது. ஆனா நான் ஷார்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வரும். ஸோ vlogனா ஒரு தரமான கண்டென்ட்டா இருக்கும். சும்மாலாம் இடத்துல என்னால அது போடுற கண்டென்ட் நீட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ ட்ரை டு
I'll try to make a good content for you all. So ஏன்னா இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குல்ல, லைக் லிட்டரலா ஒரு 75% வந்துட்டு நம்ம ஸ்டடீஸ்க்கு ஒதுக்கிட்டு பேலன்ஸ் 25% வந்துட்டு நல்ல டைம் எடுத்து நம்ம வந்துட்டு பண்ணலாம். ஸோ யா, ஐ எம் சேஃப், ஐ எம் குட், ஐ எம் ஹெல்தி, நல்லா படிக்கிறேன், நல்லா டைம் மேனேஜ் பண்றேன், அவ்வளோதான் நண்பர்களே. ஓகே, ஸோ யா, hope you like this video. ஸோ இதே மாதிரி சூப்பரான வீடியோ உங்களுக்கு பார்க்க போறேன். உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் பிரிக்யா ஷைன்ஸ். See you. Bye.